ஹலோ கைஸ், வெல்கம் டு மாணவன் ஏஐ அகாடமிக். இந்த வீடியோவில் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஏஐ சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக தான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் கூகுளில் ஏடபிள்யூஎஸ் ஏஐ சர்டிஃபிகேஷன் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இது டேரெக்டாக ஏஐ சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடான பேஜ் போகும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேஷன் என்ன ஏஐ ரிலேட்டட்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனல் லெவல், எந்த ஒரு ப்ரீ ரெக்வஸ்டிக் நாலேஜில் யார் வேணாலும் இந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஏஐ ப்ராக்டிஷனர் ஃபவுண்டேஷனல் லெவல். அடுத்த சர்டிஃபிகேஷன் என்ன கேட்டிங்கன்னா அசோசியேட் லெவல், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அசோசியேட். இதுக்கு முன்னாடி டேட்டா இன்ஜினியர்ங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் இது பியூரா பார்த்துட்டீங்கன்னா டேட்டா ரிலேட்டடான ஒரு சர்டிஃபிகேஷன். பட் நீங்க ஏஐ ரிலேட்டடா ஏஐ ஜென் ஏஐ இந்த மாதிரியான ரிலேட்டடான சர்வீசஸ்லாம் நீங்க வந்து மாஸ்டரிங் ஆகணும்னா நீங்க மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் அசோசியேட் தான் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணணும். இது இல்லாம பார்த்துட்டீங்கன்னா இதே லிங்க்ல டீடைலா ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா சர்டிஃபிகேஷன் லேர்னிங் பார்த்து நீங்க கரண்டா இருக்கக்கூடிய உங்க ரோலுக்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த மாதிரியான சர்டிஃபிகேஷனை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க தெளிவா இருக்கு. இதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. தேங்க்யூ.